ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த நெக்ஸ்ட் ஜேஎஸ் சீரிஸ். நாம் இந்த டுட்டோரியல் என்ன பண்ண போறோம்னா, ஒரு கார்ட் வேல்யூவ ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ்ல எப்படி நம்ம பெர்சிஸ்டென்ட்டா ஸ்டோர் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒன்ஸ் நான் ஆட் டூ கார்ட் குடுத்தேன்னா, இங்க 1ங்கிற ஒரு ஒரு கார்ட்ல ஒரு ஐட்டம் ஆட் ஆகுது. இப்ப நான் மறுபடியும் கார்ட்ல ஆட் பண்ணேன்னா 2 ஐட்டம்ஸ் ஆட் ஆயிருது. ஸோ பேக் போயிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ்ல நம்ம மறுபடியும் வந்து இன்னொரு ப்ராடக்ட் நான் போய் ஆட் டூ கார்ட் குடுத்தேன்னா, அந்த பர்ட்டிகுலர் கார்ட் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோ டூ சம் அதர் ப்ராடக்ட். நான் இந்த ப்ராடக்ட் போறேன். ஸோ போயிட்டு நான் ஆட் டூ கார்ட் குடுத்தேன்னா, எனக்கு 3 மாறிடுச்சு. ஸோ இப்ப வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணா என்னோட கார்ட் வேல்யூ 3 தான் இருக்கணும். பட் ரீஇனிஷியலைஸ் டூ 0வா மாறிடுச்சு. ஸோ நான் ஒரு பக்கம் அந்த கார்ட் வேல்யூவ ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்லயும் யூஸ் பண்ணி பண்ணலாம். செஷன்லயும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். குக்கீஸ்லயும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்க யூஸ் பண்ண போறது வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி அந்த கார்ட் வேல்யூவ எப்படி கெட் பண்ணலாம், செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஒரு செட் வேல்யூ பண்ணணும் அப்படின்னா, லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஸோ வேரஸ் நம்ம அந்த கார்ட் வேல்யூவ கெட் பண்ணணும்னா, லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் குடுத்து அந்த கீ நேம் நம்ம குடுக்கணும். ஸோ அது வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ போன டுட்டோரியல்ல பார்த்தீங்கன்னா, கிரியேட் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி இந்த ஆட் டூ கார்ட் இந்த கார்ட் வேல்யூ எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுல ஸ்மால் மாடிஃபிகேஷன் பண்ணா நம்மளுக்கு வந்து அந்த பர்ட்டிகுலர் லோக்கல் ஸ்டோரேஜ்ல நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, இந்த பர்ட்டிகுலர் செட் ஐட்டம் வந்து நம்ம இந்த மாரி குடுத்தோம். ஸோ இத வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்ட் ஒரு அப்டேட்டட் நீங்க என்ன நேம் வேணா குடுத்துக்கலாம். அப்டேட்டட் கார்ட்ன்னு நான் சொல்லி குடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இத நான் செட் கார்ட்ல பண்ண போறேன். செட் கார்ட்ல இந்த அப்டேட்டட் வேல்யூவ நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஹியர் ஐ ஹேவ் டு காப்பி திஸ். ஸோ இங்க காப்பி பண்ணி நான் இந்த செட் கார்ட்ல அந்த வேல்யூவ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்மளுக்கு அ இந்த காம்போனன்ட் வந்து சர்வர் காம்போனன்ட்டா, கிளையன்ட் காம்போனன்ட் இப்ப கிளையன்ட் காம்போனன்ட்டா இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அத வந்து நான் செக் பண்றேன். ஸோ த டைப் ஆஃப்ல விண்டோங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்றேன். ஸோ அந்த விண்டோங்கிற ஆப்ஜெக்ட் வந்து நாட் ஈக்குவல் டு அன்டிஃபைன்டா இருக்கா அப்படின்னு நான் செக் பண்றேன். அன்டிஃபைன்ட். ஸோ அன்டிஃபைன்ட் குடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லோக்கல் ஸ்டோரேஜ செட் பண்ணணும். ஸோ அதுல தான் நம்மளுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ்ங்கிற ஒரு விண்டோஸ்ல தான் நம்மளுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் நம்ம செட் பண்ண போறோம். ஸோ வி ஹேவ் டு கிவ் அ செட் ஐட்டம். ஸோ நீங்க வந்து ஒரு கீ குடுக்கணும். ஸோ இங்க வந்து நீங்க என்ன நேம் வேணா குடுத்துக்கலாம். நான் கார்ட்ன்னு குடுத்துக்கிறேன். இத வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஜேசானா நான் மாத்த போறேன். ஸ்ட்ரிங்கிஃபையா மாத்த போறேன். ஸோ ஜேசான் டாட் ஸ்ட்ரிங்கிஃபைன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அத வந்து நம்ம குடுத்துட்டு, நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அப்டேட்டட் கார்ட்ட நான் செட் பண்ணிடுறேன். என்னென்ன கார்ட்ல ஆட் பண்றேனோ, அது எல்லாமே நான் லோக்கல் ஸ்டோரேஜ்ல கார்ட்ங்கிற வேரியபிள்ல நான் செட் பண்ணி வச்சுருவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கோ டு த ப்ரௌசர். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்கு. இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல இந்த கீழ கார்ட்ல நான் வேல்யூ என்ன செட் பண்றேன்னா, அது ஸ்ட்ரிங்கிஃபையா மாத்தி நான் இங்க செட் பண்ண போறேன். ஸோ அத தான் வந்து நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். செட் ஐட்டம் அந்த கீ நேம் வந்து கார்ட்டா இருக்கணும். அந்த அப்டேட்டட் கார்ட் நான் அங்க வந்து நம்மளுக்கு இங்க ஆட் பண்ண நம்மளுக்கு கார்ட்ல என்ன ஐட்டம் இருக்கோ, அத வந்து நான் லோக்கல் ஸ்டோரேஜ்ல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த அப்டேட்டட் கார்ட்ட நான் ஸ்ட்ரிங்கிஃபையா மாத்தி லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து அத எடுக்கணும். ஸோ அந்த கார்ட் வேல்யூவ நான் எடுக்கிறதுக்கு எல்லா ஸ்டேட்லயும் நான் பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இங்க என்ன பண்றேன்னா, இந்த யூஸ் ஸ்டேட்ல ஒரு ஆரோ ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஆரோ ஃபங்ஷன்ல இந்த டைப் ஆஃப் விண்டோ வந்து அன்டிஃபைன்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இத செக் பண்ணிட்டு, ஸோ நான் இங்க வந்து என்ன குடுக்கணும்னா, கெட் ஐட்டம் குடுக்கணும். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட். ஸோ கெட் ஐட்டம். இத வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கார்ட்ங்கிற என்ன வேல்யூல நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோமோ, அந்த வேல்யூவ இங்க குடுக்கணும். இங்க கார்ட்ன்னு நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வேல்யூவ குடுத்துக்கணும். இத வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால நான் ஒரு வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சேவ்டு கார்ட் அப்படின்னு நீங்க என்ன வேணா நேம் குடுத்துக்கலாம். நான் சேவ்டு கார்ட்ன்னு குடுத்துக்கிறேன். ஸோ இந்த சேவ்டு கார்ட்ட நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் சேவ்டு கார்ட்.
ஸோ அது இருந்துச்சுன்னா, சேவ்டு கார்ட் அப்படிங்கிற வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஜேசான் டாட் பார்ஸா நான் வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ பார்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு, இந்த சேவ்டு கார்ட்ட வந்து நான் பார்ஸா கன்வெர்ட் பண்ணி தான் நான் வந்து கெட் பண்ணணும். ஸோ அதனால நான் இங்க வந்து என்ன குடுத்துருக்கேன் அப்படின்னா, சேவ்டு கார்ட். சப்போஸ் எனக்கு இல்ல அப்படின்னா, எம்ப்டியா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு இங்க எம்ப்டி வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ ரிட்டர்ன் ஆகணும். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இஃப் இட் இஸ் அந்த சேவ்டு கார்ட் எனக்கு இல்லன்னா, ரிட்டர்ன் ஸோ எம்ப்டி அரே ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஸோ ஆட் டு கார்ட் குடுக்குறோம். நான் என்ன வேல்யூலாம் நான் வந்து ஆட் டு கார்ட் குடுக்குறேனோ, அது வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்ல செட் ஐட்டம்ல ஸ்ட்ரிங்கிஃபையா மாத்தி, நான் அப்டேட்டட் கார்ட்ட நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த வேல்யூவ கெட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த சேவ்டு கார்ட் இப்ப எங்க இருக்கும்னா, இந்த கார்ட் வேல்யூல உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த கார்ட் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணையில, நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூவ கெட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு so we have to refresh it. ஸோ ஒன்ஸ் அது வந்து கம்பைல் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த கார்ட் வேல்யூ வந்து செட் ஆயிருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு அந்த கார்ட்ல நம்ம என்னென்ன வேல்யூஸ்ல ஆட் பண்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன குடுக்குறனோ, அது வந்து இந்த கார்ட்ல ஸ்டோர் ஆகும். இங்க வந்து அந்த அப்டேட்டட் கார்ட்ல அந்த வேல்யூவ செட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இப்ப அந்த கார்ட் இந்த இந்த நேம் வந்து செட் பண்ணணும். ஸோ எங்க அப்படின்னா, இந்த நேம்ல, இந்த வேல்யூல நம்ம எத்தனை ஐட்டம் கிளிக் பண்றனோ, அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த வேல்யூஸ்ல நம்மளுக்கு ஸ்டோர் ஆகணும். ஸோ இந்த வேல்யூவ நான் கெட் பண்ணணும் அப்படின்னா, அந்த கார்ட்க்கு எனக்கு வரணும். அப்பதான் வந்து அங்க டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இங்க வந்து நான் கெட் ஐட்டம்ஸ் குடுத்து, இந்த கார்ட்ல இருக்கிறதெல்லாம் இந்த கார்ட்க்கு அனுப்பிச்சேன்னா, ஸோ நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கார்ட் வேல்யூ வந்து இங்க பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கார்ட் வேல்யூ வந்து அ இங்க பாஸ் ஆகும். யூஸ் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம் போன வீடியோல. ஸோ அது யூஸ் பண்ணங்காட்டி நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஒன்ஸ் ஐ கிளிக் திஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க கார்ட் வேல்யூ வந்து பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ கார்ட் வேல்யூ ஆட் டூ கார்ட் வேல்யூ. ஸோ இந்த கார்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்க பிரிண்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஆட் டூ கார்ட் குடுக்குறேன். ஸோ இங்க வந்து கார்ட் வேல்யூ ஆட் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க லோக்கல் ஸ்டோரேஜ்ல அந்த பர்ட்டிகுலர் வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ட்ரிங்கிஃபையா கன்வெர்ட் ஆயிருச்சு. ஸோ நான் இங்க கெட் பண்ணையில நான் பார்ஸா கன்வெர்ட் பண்ணி அந்த கெட் ஐட்டம் யூஸ் பண்ணி, இப்ப நான் 2 ப்ராடக்ட் ஆட் பண்றேன்னா, எனக்கு இங்க 2 ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணாலும் எனக்கு அந்த கார்ட் வேல்யூ வந்து இருக்கணும். ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த கார்ட் வேல்யூல ஸோ கார்ட் வேல்யூல அந்த 2 வேல்யூ வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹைட்ரேஷன் ஃபெயில்டுன்னு வந்திருக்கு. ஸோ அந்த எரர் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஆ ஸோ இந்த 2 கார்ட் வேல்யூ இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்ணா கூட எனக்கு வந்து இந்த 2 கார்ட் வேல்யூ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணி ஆகையில, இத கெட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு இங்க பிரிண்ட் ஆயிரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2 வேல்யூ வந்து உங்களுக்கு பெர்சிஸ்டென்ட்டா பிரிண்ட் ஆயிருக்கு. So thank you all of you. This is all about storing the cart value in local storage.